ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன லட்சுமி நீ ஒரு சொம்பு பால் கூட சரு சருன்னு கொடுக்க மாட்டேங்கிற. என்ன பண்றது? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, அந்த ஹவுஸ் ஓனரை சொல்லணும். அரண்மனையை கட்டி விட்ட மாதிரி கரெக்டா வாடகைக்கு மட்டும் வந்துருவான். 1 லிட்டர் பாலை கூட. என்னையா என்ன பாக்குற? என்னமோ போலீஸ்காரன் திருடனை பாக்குற மாதிரி பாக்குற. இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் ஜம்பத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடா இப்ப எதுக்கு என்ன நோட்டை விட்டுட்டு தெரியற? போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வாங்க 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 வீட்டுக்காரர் வாங்க. வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. அதான் வந்து பால் கறந்துட்டு போனான்னு வந்தேன். பால் கறக்கவா? லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐயோ என்ன மடி எல்லாம் வத்தி போய் கிடக்கு? அப்படியா? என்னாச்சு? எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? கண்ணுக்குட்டி கிண்ணுக்குட்டி குடிச்சிருக்கோம். என்னம்மா நீங்க சொல்றது? அதான் கண்ணுக்குட்டி கட்டி போட்ட இடத்துல இருக்குது. அது எப்படிமா போய் பாலை குடிக்கும்? ஏமா இங்க தானே இருக்கீங்க, இந்த பக்கம் வந்து ஒரு பார்வை பாத்துக்க கூடாதா? ஏதோ ஒரு களவாண்டி நாய் வந்து பாலை பீச்சுக்கிட்டு போயிருச்சுல்ல. ஆமா சாமி, உங்க அரண்மனைக்கு நாங்க வாடகை கொடுக்கறதே பெருசு. இந்த லட்சணத்துல உங்க பசுமாட்டுக்கு வேற நாங்க காவல் இருக்கணுமா? நல்லா இருக்கியா கதை? ஆண்டவா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. பாலை திருடிட்டு போன திருடன் உள்ள வந்து உங்க வீட்டு பொருள் ஏதாவது திருடிட்டு போயிருந்தானா என்ன ஆயிருக்கும்? அதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னேம்மா. அதெல்லாம் எங்க பொருளை நாங்க பத்திரமா பாத்துப்போம். நீங்க முதல்ல உங்க பசுக்கு நல்ல தீவனமா வாங்கி போடுங்க. நல்ல பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்குன்னு வாங்கி போட்டாதானே பால் சுரக்கும். நீங்க வெறும் காஞ்சி புல்ல தூக்கி போட்டீங்கன்னா ஒரு சொம்பு பால் கூட நிரம்பாது. நான் என் அனுபவத்துல சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? அட, இதுக்கு முன்னாடி நான் பசுமாடெல்லாம் வளர்த்திருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன் இல்லங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. இன்னைக்கு கடையில பால் வாங்கி சமாளிச்சுக்க வேண்டியதான். பாத்துங்களா? வரேங்க சார். சமாளிச்சிட்டேன். அலமேலு, என்ன காரியம் பண்ற நீ? என்னையா இப்ப என்ன பண்ணாங்க? இப்போ பாவம் அந்த ஆளு. அவர் வீட்டு பசுமாட்டை நம்மள நம்பி இங்க கட்டிருக்காரு. அதுல போய் நீ பாலை திருடுறிய. திருடுறது இல்லாம அவர்கிட்ட எவ்வளவு சவடால பேசுற. என்ன ஜென்மம் நீ? யோ, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? ரொம்ப பேசாத. என்ன வாயை மூடு? உன்னை பார்த்தா எனக்கு அவமானமா இருக்கு. மனுஷனா பிறந்தா கொஞ்சம் கௌரவமா நடந்துக்கணும். இவ்வளவு அல்பத்தனமா நீ பிறந்திருக்கிய அலமேலு, ரொம்ப கேவலமா இருக்கு. யோ, என்னைய வாய் நீடுது? நான் எதுக்கே பாலை திருடினேன்? நம்ம கிட்ட இல்ல, அதான் திருடினேன். ஏயா நீ வேளைக்கு வாய் கூசாம அலமேலு காப்பி கொண்டு வான்னு கேக்குறல்ல, தயிர் போட்டு நல்லா வக்கனையா திங்குறல்ல, அதுக்கெல்லாம் பாலுக்கு எங்கயா போறது? நீ சம்பாதிச்சு கொடுக்குறியா? ஒரு துரும்ப கூட அசைச்சு போடுறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா தராசு முள்ளு மாதிரி நியாயம் மட்டும் பேசுவேன். வெங்காயம். அலமேலு. என்னையா அலமேலு? ஏயா மெட்ராஸ்ல இத்தனை வருஷம் பொழைச்சிருக்கோம் தான் பேரு. 1 சென்ட் நிலம் வாங்கினியா? சொந்த வீடு, சொந்த மாடு, அதை விடியா சொந்தமா ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத புருஷனை கட்டிக்கிட்ட பாவியா நானு? சே, இத பாரியா, நான் பாலையும் திருடுவேன், விட்டா அடுத்த வீட்டு சோத்தை கூட திருடி திம்பேன். எனக்கு பஸ்டா நான் வேற எங்கேயா போறது? யோ, உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து போடு. அப்ப நான் எந்த அல்பத்தனமும் பண்ணாம அடங்கி வீட்லயே இருக்கேன். இதெல்லாம் பண்றதுக்கு துப்பு கிடையாது. வாய் மட்டும் பெருசா நீளுது. போயா, போய் வேலையை பாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்ச பாரு. நீ பேசுறதாண்டி நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? பெருசா நல்லதை கண்டுட்டாரு. அம்மா, என்னடி? இங்க வா. என்ன? அப்பா, உங்களுக்கு அம்மாக்கும் விவசாயே இல்லையாப்பா? உங்க அப்பனுக்கு தான் எதுவுமே கிடையாது, அது தெரிஞ்சது தானே. அது இல்லம்மா, நீங்க 2 பேரும் வாட்டுக்கு பால் திருடுனதை பத்தி கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த கலா என்னடானா இவ்வளவு நேரம் இங்க நின்று எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சிட்டு போறா தெரியுமா? ஐயோ, அப்படியா? அந்த சின்ன சிரிக்கி எல்லாத்தையும் கேட்டாளா? போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் இந்த பாவி மனுஷனால வந்தது. கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு சும்மா இருக்கே நீ. ஐயோ, அந்த கலாக்கு டமார வாய், ஊர் பூரா டமார அடிச்சிருவாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், ஒண்ணுமே புரியலையே. இரு, எங்கம்மா போற? என்னடி பண்ண சொல்ற? போய் அந்த கலாசிரிக்கி கிட்ட நைஸா பேசி வேற எதையாவது சொல்லி நம்ப வைக்கணும். இல்லாட்டி என் மானம் போயிருமே. நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன். ஒரு தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்றா. இதே இவ வேலையா போயிடுச்சு. ஆண்டவா, இவ எப்பதான் திருந்த போறாளோ? நம்பிக்கையே இல்ல. எல்லா சாமான் கரெக்டா இருக்குமா?
ஐயோ என்னமாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. என்னம்மா? ஒண்ணும் இல்லைங்க, தலை சுத்துது. என்னங்க? கொஞ்சம் சோடா வாங்கிட்டு வாங்க. இந்தாம்மா. வாங்க. அம்மா பாத்து பாத்து. இருமா சோடா கொடுப்பா. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, மயக்கமா இருந்திருக்கும் போல் இருக்கு, கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, வாங்கம்மா, டாக்டர்கிட்ட போலாம். பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க வாங்க எழுந்துங்க. வாங்க, அதை கொடுங்க. போங்கம்மா போங்க. ஏறுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல சார். போங்க. கலா 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 இங்க தான் இருக்கேன், வாங்க. இங்க இருக்கியா? நான் உள்ள எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பாத்திரம் வச்சுட்டு இருக்க? ஆமா ஆமா, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். ஊராரா வந்து செய்வாங்க. என்ன பிள்ளை ஒரு சைஸா பாக்குற? நான் சாதாரணமா தான் பாக்குறேன். உங்க கண்ணுக்கு ஒரு சைஸா தோணுதுன்னா உங்க மனசுல என்னமோ இருக்குன்னு அர்த்தம். சேச்சே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என் மனசுல ஒண்ணும் கிடையாது. இத பாரு, ஒண்ணு நீ தெளிவா புரிஞ்சுக்க. என் மனசு எப்பவுமே கபடு சூது இல்லாத வெள்ளை மனசு. ஆமா ஆமா, வெள்ளை மனசு கறந்த பால் மாதிரி. அப்படிதானக்கா? வெள்ளையா இருக்குங்கிறீங்க. எப்படி பூடகமா பேசுறா பாரு. அப்படித்தான் கலா, அந்த வீட்டுக்கார பையன் இருக்கான்ல. ஆ? ஐயோ இல்ல இல்ல, உங்க மாமாவை சொல்லல. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானே, அவன் சரியான குடாக்கு. இத பாரு, அவன் பேசலாம் நீ நம்பாத என்ன? சரிக்கா, நான் உங்க பேச்ச மட்டும் நம்புறேன். சரியா? அதான் கரெக்ட். ஆமா, எங்கடி உன் தங்கச்சி? ஆ, அங்க துணி துவைச்சிட்டு இருக்கா. ஆ, உன் மச்சனே? அவன் இப்பதான் சவாரி முடிச்சிட்டு வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கான். ஓ, அந்த ஆரத்தி வெளியே போயிருக்கா. வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல. இந்த பாரு, நீ ஏதோ கேட்கணும்னு வந்திருக்க. பணத்தை தவிர எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு கேட்டுரு, புரியுதா? என்ன மேட்ரு? டே, எல்லாம் ஓ மேட்டர் தான் பிள்ளை. ஏன் மேட்ரா? ஆமா, நாம அந்த ஆர்த்தி புடவையை திருடிட்டு போய் சாமியார் கிட்ட மந்திரிச்சு திருநூறு வாங்கிட்டு வந்தோமே, அது ஆர்த்தி மேல தூணியா? ஏதாவது எஃபெக்ட் தெரிஞ்சுதா? எங்க அவ தூங்கும் போது பூச்சி மருந்து மாதிரி விபூதி உடம்பு பூரா தூவி விட்டேன். லேசா ஒரு அரிப்பு கூட எடுக்கல அந்த பொண்ணுக்கு. விபூதிக்கு அவ்வளவுதான் எஃபெக்ட். இதுக்கு உன் கணக்கையும் சேர்த்து 500 ரூபாய் தண்டனை தான் மிச்சம். என்ன பண்றது? சச்சே, அப்படிலாம் லேசா நினைக்காத. நான் கூட அபி மேல தூவி விட்டுருக்கேன். அந்த எஃபெக்ட் மெதுவா தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படியா? பாக்கலாம் பாக்கலாம். பாரு பாரு, நீ வேணா பாரு. அந்த அபியும் ஆர்த்தியும் எப்படி கை காலை இழுத்துக்கிட்டு தவிக்க போறாளுங்க பாரு. இது சத்தியமா நடக்கும். ஐயோ சி பொம்பளையானே மூஞ்ச பாராதுங்க. ஏய் ஏய் என்ன ஓயின்ற வாயை மூடு. என்ன குடிய கடுக்கிறதுனே கிளம்பி வந்துருக்கிறியா? தபாரே, நடு தெருக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தும் புத்தி போக போடுறா. ஏய், ரொம்ப பேசாத, நல்லா இல்ல. உன் கையெல்லாம் பேசுங்கம்மா. உன்னெல்லாம் அந்த ஆர்த்தி சிரி. ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. அந்த ஆர்த்தி சிரிக்கி. ஐயோ, காலையில இருந்து எல்லா ஏடா கூடமாவே நடக்குது. கலா கலா, நான் கிளம்புறேன் கலா. எங்க ஓடுறீங்க? அங்கேயே உட்காருங்க. சேர்ந்திருக்க ஜோடிய பாரு, கூனியும் சகுனியும் மாதிரி. ஐயோ, வாய் வாய் வாய். சனினே, ஏன் வாயை பக்காத, அவனை திட்டுறாடி. அடி சிரிக்கும் அவளை. யார பாத்திர கூனின்னு சொல்ற? உங்களை தான் சொன்னேன். இப்ப என்ன பாத்தியாக்கா? அன்னைக்கு என் சேலை எடுக்கிறதுக்காக தான் என் பீரோ கிட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தீங்களா? மாட்டி விட்டியக்கா. ஏன் உங்க புத்தி இப்படி எல்லாம் போகுது? சி, இந்த அம்மா தான் அறிவு இல்லாம இப்படி ஆடுதுன்னா நீ சந்தின கூத்தடிக்கிறியா? ஏய், இத பாரு. ஏய், இதான் பேசு. இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிறதுனால இவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு அது கூட கொடுக்க முடியாது. ஏய் ஆர்த்தி, என்ன? ஏன் இந்த திருட்டுத்தனம் கேடு கெட்ட வேலை எல்லாம் உங்களோட நின்னா பார்த்தாதா? ஏன் இவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க என்ன பெரிய மந்திரவாதின்னு நினைப்பா? உங்க மந்திரம் எல்லாம் நல்லவங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆமாண்டி, ஆமா. அது கெட்டவங்களை தான் சுத்தி சுத்தி அடிக்கும். அதான் பாரு, உங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிக்குதே. எங்களையா? ஆமாண்டி, இத பாரு, நான் காசு வெட்டி போட்டுதான் உங்க அக்கா ஆனந்தி கல்யாணமே நின்னுச்சு. நான் செய்வினை செஞ்சதுனாலதான் உங்க அக்கா அபியோட தொழிலே விளங்காம நிக்குது. லூசு தனமா இருக்கு நீங்க பேசுறது. ஆனந்தி அக்கா கல்யாணம் நின்னது ஏன் முட்டாள்தனத்தினால? அபியக்காவோட தொழில தொடர்ந்து கஷ்டங்கள் வரதான் செய்யுது. ஆனா அவங்க முன்னேறிட்டு தானே இருக்காங்க.
கையில ஒரு பைசா இல்லாம அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட பிசினஸோட வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு லட்சம்னு தெரியுமா? ஹ, அதெல்லாம் ஒண்ணு நீ பேசாத. இந்த பாரு, உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சா இல்லையா, அந்த கல்யாணம் நின்னுச்சா இல்லையா, அதாண்டி இந்த அலமேலுவோட பவரு. இப்ப புரியுதா? இந்த பாரு, நீங்க ஒண்ணும் யோகியம் கிடையாது. அதாண்டி என் மந்திர வேலை உங்களை இந்த பாடுபடுத்துது. ஐயோ கீச்சுது. வேலை செய்த மந்திரம் மூஞ்சா பாரு அதுக்கு. இருங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றதையே நிஜம்னு வச்சுக்கோங்க. அது அப்படி வா வழிக்கு. வரேன். ஆனந்தி அக்கா கல்யாணம் நின்னதுக்கும் அபியக்கா தொழில பிரச்சனைகள் வரத்துக்கும் நீங்க மந்திரிச்ச திருநீர் தான் காரணம்னா, உங்க மகன் கல்யாணம் அன்னைக்கு உங்க மருமக ரஞ்சனி செத்து போனாலே அதுக்கு யார் மந்திரிச்ச திருநீர் காரணம்? சொல்லுங்க. கையில பணம் வந்து திமிரு தலைக்கேறி ஆடின நீங்க திடுதுப்புன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நடு தெருவுல ஓட்டாண்டியா நிக்கிறீங்களே, அதுக்கு யார் வச்ச மந்திரம் மாயம் காரணம்? சொல்லுங்க. டிவி பாக்குறதுக்கும் ஓசியில மாவு அரைக்கிறதுக்கும் எந்த வீடு கிடைக்கும்னு தேடுற அளவுக்கு நீங்க கேடு கெட்டு போயிருக்கீங்களே, அதுக்கு எந்த மாய மந்திரமும் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். ஒண்ணு மட்டும் உங்க மரமண்டையில நல்லா ஏத்திக்குங்க. நல்லவங்களும் நல்ல மனசு இருக்கவங்களும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மனசுல சந்தோஷத்தோட ஊர்ல மரியாதையோட கௌரவமா வாழ்வாங்க. ஆனா உங்கள மாதிரி கேடுகெட்ட புத்தி இருந்தா எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில இப்படிதான் எல்லாமே முடியும். புரிஞ்சுக்கங்க. டில்லி சூன்யம் மாயம் மந்திரம்னு மத்தவங்களை ஏமாத்துறதோட நீங்களும் ஏமாந்த அலையறத இன்னியோட நிறுத்திக்குங்க. போங்க. ஏய், இன்னொரு வாட்டி இந்த சூன்யம் வைக்கிறான் சுண்ணாம வைக்கிறேன்னு ஏதாவது வந்தேன்னு வையேன், அப்படியே வாங்கிட்டார கீச்சிருவேன். முழிக்கிறது பாரு ஐயா. ஏமா சுந்தரி, நீ ஏதாவது பேசிட்டு போயிடு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்களே. சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, போ. இவ ஒருத்தி கொடுக்கட்டுவேன். இத பாருக்கலாம், நான் மந்திரிச்சிட்டு வந்த திருநூற புருஷனை பொண்டாட்டியும் எகத்தாளம் பண்ணி பேசிட்டா போறாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இதுங்க 3 பேரும் என்ன பாடுபட போகுதுன்னு. டைம் பாரு, மணி என்னாச்சுன்னு இன்னும் அவளை காணும். ஆத்துல ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு பசிக்குமே, டயத்துக்கு அவனுக்கு சாப்பாடு பண்ணுமே, அக்கறை கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கா? மனசுல பயங்கிறது கொஞ்சமாவது இருந்தா தானே. ஆம்படியாங்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. வேற ஒண்ணும் இல்ல, களி முத்தி போச்சு. அதான். ஏன்பா கோவப்படுறேன்? அம்மா கடைக்கு தானே போயிருக்கா, நான் வேணா தோசை தட்டுமா? படாது, நீ எதுவும் செய்யப்படாது. என்னைக்கு எனக்கு அவ வாக்கப்பட்டு இந்த ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது எந்தெந்த நேரத்துல தேவையோ அதெல்லாம் அவ தான் பண்ணி கொடுக்கணும். அது அவளோட கடமை. இதெல்லாம் நோக்கம் எங்க புரிய போறது? கட்டின புருஷனை கெட்டியா புடிச்சுக்க தெரியாதவ தானே நீ. தபார், அப்படியே உனக்கு தோசை வாத்து தரணும்னு ஆசையா இருந்தா இதோ நிக்கிறதே உன் செல்லங்கள் 2 பெத்து வச்சிருக்கிய, அது 2க்கும் வாத்து கொட்டு தின்னுட்டு போட்டும் போ. நான் வேணா தோசை வாத்து தட்டுமாப்பா? வேண்டான்னு சொன்னா இந்த ஆத்துல யாரும் கேட்க மாட்டேல. தபார், நீ இன்னொரு ஆத்துக்கு வாக்குப்பட்டு போற பொண்ணு. அப்படி போகும்போது உன் ஆம்படி எனக்கு வாத்து போடு, அது போதும். அது வரைக்கும் நீ ஆச்சு உன் படிப்பாச்சுன்னு உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. புரியுறதா? தெரியுது. இப்போ உங்க 2 பேர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நன்னா தெரியுது. பைத்தியக்காரன் பொழுது விடிஞ்சா இப்படித்தான் புலமிண்டே தெரியுமா அப்படின்னு நினைக்கிறேன். அதானே? இது என் வீடு, எனக்கே சொந்தமான வீடு. அதனால நீங்க எல்லாரும் என் நிழல்ல தான் ஒண்டின்னு இருக்கீங்க. இப்ப நான் துரத்தி விட்டாலும் நீங்க எல்லாம் போய் ஒன்றதுக்கு எந்த இடமும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. கட்டின பொண்டாட்டியே இப்படி அக்கறை இல்லாம அலையறப்போ பெத்த பிள்ளைகளை சொல்லி என்ன ஆக போறது? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவன் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன். எங்க போவான்னு பாக்குறேன். இங்கதானா? இதான் வீடு, வாங்க. இல்ல நான் கிளம்புறேன், வேலை இருக்கு. பரவாயில்ல வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, வீட்டுக்கு வந்துட்டு போங்க, வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க சார்.
வாங்க. அப்பா ஏண்டி எங்கடி போயிட்டு வர? யாரு இவன்? வீட்டுல ஒருத்தன் சாப்பிடாம கொள்ளாம அவஸ்தைப்பட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட நினைக்காம அப்படி எங்க ஊரை சுத்திட்டு வர? சார் அவங்க பாவம் ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வரேன். அம்மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை சுத்துச்சு. ஏமா பிரஷர் மாத்திரை போட்டுக்கலையா நீ? மறந்துட்டேம்மா. ஓகேம்மா, நான் அப்ப கிளம்புறேன். என்ன சார் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஒரு வா காஃபி சாப்பிட்டு போங்க. என்ன நீ? அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலையா போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரை போய் காபி சாப்பிட அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்தை விடாம சாப்பிடுங்க. என்ன? ரொம்ப நன்றிங்க. நான் வரேங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன், ஆட்டோக்கெல்லாம் வேற செலவு பண்ணிருக்கேன், அந்த பணத்தையாவது வாங்கிட்டு போங்களேன். அப்பா அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புங்கப்பா. என்கிட்ட ஏது காசு? என்கிட்ட சல்லி காசு கிடையாது. நீ தான் பாட்டு டியூஷன் எடுக்கிறியா, அதுல எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருப்பியா, அதுல இருந்து எடுத்து கொடு போ. இட்ஸ் ஓகே, நான் வரேன்.